பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஐநாவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி திரு கண்ணன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் திருமலை சார், இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் நடத்திய நிகழ்ச்சியின் போது நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் பொதுவாக நம்ம ஊரில் நடந்தாலுமே ஒரு பெரிய பேச்சாக இருக்கும். அமெரிக்கா போன்ற ஒரு நகரில் இப்படி நடந்திருக்குது அப்படின்றது இதற்கு முன்னாடி சம்பவங்களோடு இது ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இல்லை அதிபர் ட்ரம்ப் மீதான ஒரு எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் ஏதாவது கோணத்துக்கு வர முடியுதா? நமக்கு இன்னும் முழுமையாக தகவல்கள் வந்து சேரலை. அதனால் நம்ம காத்திருக்கணும். இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவர் ஒரு 31 வயது இளைஞர். அவர் கலிஃபோர்னியாவிலேருந்து வரார். ஒரு நல்ல இடத்துல படிச்சிருக்கார். கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு கல்வி கூடம் அது. அங்கே படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அவர் கையில் சில அறிக்கைகள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த அறிக்கைகளை அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு வெளியில் தெரியலை. இது ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள். அந்த அறிக்கையில் அமெரிக்க மிக உயரத்தில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து கீழே இருக்கவர்கள் வரைக்கும் பீடோஃபைல்ஸ், அதாவது குழந்தைகளை பாலியலுக்கு உட்படுத்துபவர்கள், கற்பழிப்பவர்கள், துரோகிகள், இவர்களுக்கு எதிர்ப்பாக நான் இதை நடத்த போகிறேன் அல்லது இவர்களை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்கிறதா ஒரு தகவல். நேற்று நடந்த அந்த நிகழ்வு வந்து இது 3வது முறையாக ட்ரம்ப்பினுடைய, அதாவது இதில் அவருடைய தற்காலிக சட்ட அமைச்சர் டாட் பிளான்ச் சொல்கிறாரு, ட்ரம்ப்பை வந்து அவர்கள் இந்த சுட்டவர் வந்து குறி வச்சிருக்கலாம் அப்படின்றாரு. அவர் தான் அவருடைய அறிக்கையில் இருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 துப்பாக்கிகளும் வந்துட்டு அரை தானியங்கி துப்பாக்கிகள், அதாவது செமை ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ். நீங்கள் அந்த விசையை இழுத்து அதை திருப்பி லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து தயார் நிலை கொண்டு வர்றது, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசையை மட்டும் அமுக்குனா போதும், அழுத்துனா அது பாட்டுக்கு சுடும். அதனால் தானாக வந்து அது லோட் பண்ணிக்கும், தானாக அதை அடுத்த குண்டு கொண்டு வர இடத்துக்கு தானாக போயிடும். அந்த மாதிரி 2 துப்பாக்கிகள், அது தவிர கத்தி, இவ்வளவும் அவர் மேலே இருந்திருக்கு. இந்த விழா நடந்த இடம், இது என்ன விழான்னா, வெள்ளை மாளிகைக்கு மட்டுமே வந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வெளியில் உலகத்துக்கு தெரிவிக்கிற செய்தியாளர்கள், வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள்னே அவர்களுக்கு பேர். அவர்கள் ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு விழா இது. அந்த ஆண்டு விழா இது 1921 தொடங்கின ஒரு பழக்கம், 105 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. நேற்று இது நடந்தது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைநகரான வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஹில்டன் ஹோட்டலில் நடக்குது. இங்கே ஒரு 50 ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் எங்கே அப்படின்னா, அந்த ஹோட்டலினுடைய கட்டிடத்தினுடைய தரைப்பகுதிக்கு கீழே பேஸ்மெண்ட், அடித்தளம், அங்கே நடக்குது. வெளியில் உங்களுக்கு அந்த வாசல் புறத்தில் அப்போ எவ்வளவு கட்டுக்கடங்காத காவல் இருந்திருக்கும். ஏன்னா அங்கே அதிபர் இருக்கார், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. மார்க்கோ ரூபியோ இருக்கார், ராபர்ட் கென்னடி இருக்கார், துணை அதிபர் இருக்கார், அவருடைய மனைவி இருக்காங்க, அதிபர் ட்ரம்ப்பினுடைய மனைவி. இது வந்து ஆண்டாண்டு நடக்கிற ஒரு விழா. இந்த விழாவில் வந்து ஒரு வேடிக்கையான விழா. இந்த விழாவில் அதிபர் ட்ரம்ப்பை அந்த விழாவில் ஒரு நல்ல முறையில் கேலி செய்யலாம் அவரை வைத்து கொண்டே. நீங்கள் அவரை வந்து அதனால் அந்த மாதிரியெல்லாம். அப்புறம் ஒரு மென்டலிஸ்ட், நேற்று நிகழ்ச்சியில் இது ஒரு கேளிக்கை விருந்துன்றதுனால இது வந்து ஒரு இணக்கத்தை அந்த செய்தியாளர்களுக்கும் வெள்ளை மாளிகையினுடைய அதிபருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு பழக்கமாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி அவர் அங்கே வச்சுக்கிட்டே அவர் எப்படி பேசுகிறாருன்றதை கேலியாக சொல்கிறது, அவரை கிண்டல் பண்ணுறது, அதை அவர் எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பேச்சு தருவார். அந்த பேச்சு வந்து ரொம்ப மிக கடுமையான ஒரு பேச்சாக இருந்திருக்கணும் இது நடக்கலைன்னா. அப்படி தான் அவர் பின்னாடி வந்து சொன்னார். அப்போது அந்த விழாவில் ஒரு மென்டலிஸ்ட்டுன்ட்டு, உங்களுடைய மனத்தை அறிந்து சொல்பவர், அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. மென்டலிஸ்ட்டுன்ட்டு பேர் ஆங்கிலத்தில் அதுக்கு. அவர் ஒருத்தர் இருந்து அவருடைய அந்த ட்ரம்ப்பினுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கேரலின் லெவிட்ன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை என்னவா இருக்குன்றத மனமறிந்து சொல்வது,
இதை அவர் செஞ்சிட்ருக்கார். யார்கிட்ட? மெலனியா ட்ரம்ப் கிட்ட. பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வெளியில் தொடர்ந்து ஒரு குண்டு வெடிப்பு சத்தம், தொடர் குண்டு வெடிப்பு, ஒரு 6-7 குண்டு வெடிப்பு சத்தம் கேட்குது. அது வந்து ஒரு நல்ல சப்தம் இல்லைன்றது மட்டும் தெரியுது. அது வந்து ஒரு பேட், ஒரு தப்பான ஒரு சத்தம். இது வந்து ஏதோ கீழே விழுந்து உடைஞ்சா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ தப்பு நடக்குதுன்றது தெரியுது. உடனே அங்கே இருக்கவர்கள்லாம் பதறி போய் பார்க்குறாங்க. அது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. பாதியிலேயே விருந்து நின்று போகுது. 2000 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. 2000 செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். ஹூன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். அமெரிக்க அரசியல் ஊடகத்துறையில் யாரெல்லாம் பெரியவர்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, முக்கியமானவர்கள், அவர்களெல்லாம் அங்கே இருக்காங்க. உடனே ட்ரம்ப்பை வந்து அவரை இழுத்து கீழே தள்ளி கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அவர் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதாக சொல்லியிருக்கார். இது 8:35 மாலையில் அவங்க நேரத்தில் நடக்குது. 9:17க்கு அங்கேருந்து அவரையும் அவருடைய அமைச்சரவை சகாக்களையும் கொண்டு போய் வெள்ளை மாளிகையில் சேர்த்துடுறாங்க. 42 நிமிஷத்துக்கு பிறகு அவர் ஒரு பதிவு போடுறார். என்ன பதிவு போடுறார்? யார் சுட்டாங்களோ அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாராட்டுறார், இந்த விழா ரொம்ப நல்லா நடந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இன்னும் 30 நிமிடங்களில் ஒரு செய்தியாளர்களை நான் சந்திக்க போகிறேன்னு சொல்கிறார். உடனே அங்கே அந்த இது நடந்த பிறகு அப்புறம் அந்த இது தொடர்ந்து நடக்கணுன்றார். ஸோ ஒரு அரை மணி நேரம் ஒரு தொடர்பு இல்லாத இடப்பட்ட பிறகு திருப்பி அந்த விழா தொடர்ந்து நடக்குது. அதுக்கப்புறம் இவர் அரை மணி நேரத்தில் இங்கே ஒரு செய்தியாளர்களை சந்திப்பு நடத்துகிறான்றதுனால இங்கேருந்து ஒரு மைல் தொலைவு அவர்களெல்லாம் நடந்தே சில பேர் வராங்க, அடித்து பிடிச்சு இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்குறதுக்கு. வந்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இது உலகத்தினுடைய மிக ஆபத்தான வேலை நான் பண்ணுறது, அதை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் பயப்படல, அங்கே என்ன நடக்கணும்னு பார்த்தேன், ஆனால் என்னுடைய மெய்காப்பாளர்கள் அதை விடலை அப்படின்னு சொல்கிறார். அதனால் அது ரொம்ப ஒரு பாதி கேலியாகவும் பாதி மகிழ்ச்சியாகவும். இது 3வது முறை அவரை வந்து தாக்க எடுக்கப்பட்ட முயற்சி. இதுக்கு முன்னாடி செப்டம்பர் 24 அவருடைய கால்ஃப் திடலுக்கு வெளியில் ஒருத்தர் துப்பாக்கியோடு இருந்ததை கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜூலை 24 நம்ம எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம். அவரை சுட்டு காது கிட்ட உரசிக்கிட்டு போன குண்டு. அவர் உடனே அவருடைய கையை இப்படி தூக்கி என்னை எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் வீராவேசமாக காட்டினது. அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது. அதில் அவருடைய பிம்பம் வந்து இவ்வளவு துணிவாக இருக்காருன்ட்டு எத்தனை பேர் அப்படி இருக்க முடியும்? நேற்று அங்கே நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, துணை அதிபர் வான்ஸை அப்படியே அவரை தோளை பிடிச்சு அப்படியே கொத்திட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஒரே குழப்பம், கலவரம், யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுக்கு மத்தியில் அங்கே வந்து ஒரு பெரிய கனமான ஒருத்தர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் சாப்பிட்டுட்ருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, என்னை தரைக்கு கீழே போக சொன்னாங்க, நான் புது டக்ஸீடோ போட்டிருக்கேன். அந்த விருந்துக்காக அவர் தச்ச புது கோட்டு சூட்டு. அது டக்ஸீடோன்றது ஒரு வகையான கோட் சூட். இந்த மாதிரி விருந்துக்கு போட்டு போகிறது. அது வந்து இந்த தரையில் நான் ஹில்டன் ஹோட்டல் தரைக்கு போயிருந்தேன்னா அங்கே அழுக்காயிட்ருக்கோம். அதனால் நான் அதை போக விரும்பலை. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கனமான ஆள், நான் கீழே போயிட்டேன்னா என்னை தூக்குறதுக்கு 2 பேர் தேவை. அதனால் நான் விருந்து சாப்பிட்டுட்ருப்போம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னு வேடிக்கையாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதையும் பார்க்க முடிஞ்சிருக்கு எல்லாராலையும். அப்புறம் அவர் ட்ரம்ப்போடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்ன பண்ணார், நான் ரொம்ப கடுமையான, இதுவரை இப்படி ஒரு பேச்சு, இவ்வளவு பொருத்தமற்ற ஒரு பேச்சை யாரும் பேசினதில்லைன்ற அளவுக்கு ஒரு பேச்சை நான் தயார் செஞ்சு வந்தேன். உங்களெல்லாம் வறுத்து எடுத்துகிட்ருப்பேன், ஆனால் நல்ல வேளைக்கு அது நடக்கலை அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப பாராட்டிட்டு, ரொம்ப எல்லாம் தொழில்முறையாக அழகாக பண்ணீங்க, ப்ரொஃபஷ்னலாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாஷிங்டன் வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவி அந்த அம்மா ஒரு ஆசிய அமெரிக்கன். அந்த அம்மாவை பாராட்டிட்டு, மற்றவர்கள் எல்லாரையும் பாராட்டிட்டு, முதன்முறையாக இது வரைக்கும் அவர் சொல்லாத ஒரு புதிய செய்தியை நேற்று சொன்னார். என்ன சொன்னார்? அவர் பொதுவாக வந்து ஒரு பிரிவினைக்கு வித்துடுறவர், பிரிப்பவர், டிவைசிவ் அப்படின்னு தான் அவரை பற்றி எல்லாரும் நினைப்போம். நேற்று முதன்முறையாக இடதுசாரிகளும் வலதுசாரிகளும், தாராளமானவர்களும், லிபரல்ஸ், அதுக்கப்புறம் பழமைவாதிகளும் எல்லாரும் அவர்களுடைய வேறுபாடுகளை களைந்து ஒன்றுபட வேண்டிய நேரம் இது அப்படின்ட்டு, ஒருவேளை ஒபாமா தான் பேசுகிறாரோன்னு நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா மயங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவர் அந்த தகவலை முதன்முறையாக ஒரு
இணக்கமான ஒரு செய்தியை சொன்னார். இது நடந்தது. இது வந்து 3வது நிகழ்ச்சி. அப்போது அமெரிக்காவினுடைய சமூக சூழல் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு சின்ன கொதிநிலையில் இருக்கிறது தெரியுது. இவர் வந்ததிலிருந்து தலைப்புச் செய்திகளாகவே இவர் இருக்கார். அதாவது வெகு சில நாட்கள் அவர் தலைப்புச் செய்தியாக இல்லாததை நீங்கள் பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு வகையில் உலகத்தினுடைய ஒழுங்கு, இன்டர்நேஷ்னல் ஆர்டர், அதை வந்து மிக பலமாக ஆட்டி பார்க்கிறார். சிதைக்கிறார்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதை வந்து அவர் ரொம்ப ஒரு மேன்மையாக, கிரேஷியஸாக இதை வந்து அவர் கையாண்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த தாக்குதல் விஷயம் அமெரிக்காக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன மாதிரியான இந்த ஆட்சி மீது இல்லை ட்ரம்ப் மீது ஒரு பார்வை இருக்கும்? உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கும்? இதில் ஏதாவது அமெரிக்காவுக்கு இதில் செட்பேக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுமா? இல்லை, அவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பிரிப்பவர், அவர் இணைப்பவர் கிடையாது. ஹி இஸ் நாட் அ யூனிஃபைங் பர்சன். இட்ஸ் எ வெரி போலரைசிங் ஃபிகர். அவர் வந்து பிரித்து உங்களை வந்து ஒரு கடுமையான வலதுசாரி தத்துவத்தை விதைத்து அந்த தொகுதியை, அந்த வாக்காளர்களை, அந்த ஆதரவு தளத்தை மகிழ்ச்சிப்படுத்துபவர். ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்தவர்களெல்லாம் மிகப்பெரிய தாராளவாதிகளாக இருந்தார்கள், லிபரல்ஸாக இருந்தார்கள். அதில் அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு அந்த நாட்டு மக்களுக்கு. அதனால் அவர்கள் போரும்னு நினைக்கும் பொழுது இவர் புறப்பட்டு வரார். இந்த எல்லைகளை அவர் கெட்டிப்படுத்துகிறார், எல்லைகளை இறுக்கி பிடிக்கிறார். நிறைய பேர் சட்டவிரோதமாக வர்றதை தடுத்து நிறுத்துகிறார். இதெல்லாம் நடக்குது. அதில் சிலதெல்லாம் எல்லை மீறி அவர் செய்கிறார். அதாவது மனிதத்தன்மையே இல்லாத செயல்களெல்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பல பேருக்கு பல தாராளவாதிகளுக்கு, லிபரல்ஸுக்கு அது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை, துன்பத்தை தருகிறது. இப்போ இந்த சுட்டவர் அவர் வந்து நேற்று இது வந்து அடித்தளத்தில் நடக்குது. மாடியில் இருக்கிற மேல்தளத்தில், தரைத்தளத்தில் இருக்கிற வாயிலில் ஒரு மெய்காப்பாளரை, பாதுகாப்பு அதிகாரியை அவர் சுடுறார். அந்த மெய்காப்பாளர் வந்து குண்டு துளைக்காத அந்த கவசத்தை அணிஞ்சிருக்கார், வெஸ்ட்டை, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். அதனால் தப்பிக்கிறார். அப்புறம் அவர் மருத்துவமனை கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அவர் நல்லபடியாக இருக்கார். இவரை பிடிச்சிடுறாங்க. கீழே 2000 பேர் கலந்துக்கிற, அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் கலந்துக்கிற ஒரு விருந்து நடக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இதை மீறி ஒரு ஆள் இந்த மாதிரி எதனால் இதை பண்ணணும்னு அவர் நினச்சாருன்றது நம்ம போக போக பார்த்தா தான் தெரியும். இது நமக்கு தெரியாது இப்போது என்னன்ட்டு. இது வந்து ட்ரம்ப் மீதான ஒரு தாக்குதல் அப்படின்னு பார்க்குறதா, இல்லைனா பத்திரிகைகள் வரக்கூடிய தகவலை பார்க்கும்போது இப்போ நீங்களும் குறிப்பிட்ட மாதிரி ஒரு எதிர்ப்பு, ஒரு குழந்தைகளுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னா இந்த அதிகாரிகள் மட்டத்திலான அந்த ஒரு எதிர்ப்பை தான் அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்து இல்லை, அரசு மீது இருக்கக்கூடிய வருத்தம், ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது இருக்கக்கூடிய வருத்தம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். நமக்கு இது பூர்வாங்க தகவல்கள் தான் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம அது உள்ளே போய் பெருசாக பேச முடியாது. கலிஃபோர்னியா என்பது மிக தாராளவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், மிக இடதுசாரிகள் இருக்கக்கூடிய இடம். அங்கேருந்து வரார். ஒரு நல்ல இடத்துல படிச்சிருக்கார். ஒரு 31 வயது இளைஞர். அவருடைய வருங்காலத்தை இப்படி தொலைச்சிட்டார் நேற்று. 2 செமி ஆட்டோமேட்டிக் வெஃபன்ஸ், கத்தி, இவ்வளவோடவும் அங்கே வராரு. அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வளவு இருக்குன்றதும் அவருக்கு தெரியும். அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்றது ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அவருடைய அறிக்கையில் இந்த மாதிரி சொன்னார். இதை வந்து நேற்று நடந்த 60 மினிட்ஸ்ன்ட்டு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அங்கே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. அதில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் பேட்டி காண்பார்கள். பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய அரசியல்வாதிகள், ஆளுநர்கள், துணை அதிபர் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கப்படுற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். இதுக்கப்புறம் ட்ரம்ப் 8:35க்கு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம், தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது. 9:17க்கு ட்ரூத் சோஷியல் வலைப்பதிவில் போடுகிறார். 30 நிமிஷத்தில் நான் செய்தியாளர்களை பார்க்க போகிறேன்ட்டு. அதுக்கப்புறம் 9:45 அளவில் சந்திக்கிறார், பேசுகிறார். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே அந்த நிகழ்ச்சியில் அவரை பேட்டி காண்ற நோரா ஒடானல், அந்த அம்மையார் கேட்குறாங்க, இந்த கைது செய்யப்பட்டவர் மேலே அவர் வந்து ஒரு அறிக்கை வச்சுருந்ததா கேள்விப்படுறோம். அந்த அறிக்கையில் பீடோஃபைல்ஸ், ரேபிஸ்ட்ஸ், ட்ரெய்ட்டர்ஸ், இவங்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய உச்சக்கட்டத்திலிருந்து கீழே வரைக்கும் நான் எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அழிப்பேன் அப்படின்னு எழுதியிருக்காரு.
அப்படின்பொழுது கோவப்பட்டுட்டார். இது 3த்துல எதுவுமே நான் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் நடந்துச்சு. அதனால் அவருக்கு தெரியும், அதான் இந்த உலகத்தினுடைய மிக ஆபத்தான தொழிலை நான் செய்து வருகிறேன்னு சொல்கிறார். அதனால் அவருக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவிலேயே நிறைய பேர் இருக்காங்க, வெளியிலையும் இருக்காங்கன்றது வேறு விஷயம், இருக்காங்க. அதனால் இது எனக்கு கொஞ்சமும் ஆச்சரியம் தரவில்லை இந்த நிகழ்வு. இது 3வது முறையாக நடக்குதுன்றதும் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. இதற்கு பின்னாடி இது நடக்காதா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவர் இதற்கு அமெரிக்க அதிபர்கள் இவருக்கு முன்னாடியும் சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சு கடைசியாக கொல்லப்பட்டவர் ஜான் எஃப் கென்னடி. அதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஏப்ரஹாம் லிங்கனும் கொல்லப்பட்டார். அதனால் அமெரிக்கா மிகப்பெரிய ஜனநாயகமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி படுகொலைகளும் அங்கே நடந்திருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி இந்த 30-40 ஆண்டுகளாக ரொம்ப நாளாக இந்த பழக்கமெல்லாம் இருக்குது. தற்கொலைப்படை, காமிகாசே, ஜாப்பனீஸ், அவர்கள் தங்களை அழித்து கொண்டு உங்களை அழிக்கணும்னு நினைப்பவங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி பெரிய அளவில் உங்களை காப்பாற்றிக்க முடியும்? நான் என்னை காப்பாற்றிக்கணும்னு நினச்சா தான் நீங்கள் உங்களை என்கிட்டேருந்து காப்பாற்றிக்க முடியும். நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் கூட அழியணும்னு நான் நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிட முடியும் இல்லையா? அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது ஒரு அளவுக்கு மேலே 100க்கு 100 நீங்கள் உறுதி அளிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது அமெரிக்க அதிபருக்கு இந்த பேச்சுவார்த்தைகள், யுஎஸ் ஈரான் பேச்சுவார்த்தைகளில் துணை அதிபர் வான்ஸ் அங்கே வந்தார் இதுக்கு, இஸ்லாமாபாத்துக்கு. அவருடைய தனி மெய்காப்பாளர்கள் தவிர அவருக்குன்ட்டு துணை அதிபருக்குன்ட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் 100கணக்கில் இருப்பார்கள். அவங்க எத்தனை பேர் இங்கே வந்தாங்கன்னு தெரியாது இஸ்லாமாபாத்துக்கு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹோஸ்ட்ஸ், யார் உங்களுக்கு இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்களோ, யார் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ, யார் இதை நடத்துகிறார்களோ, அவர்கள் செய்ததெல்லாம் போக அவர்கள் அதை அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்குவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸாக இருப்பாங்க. இப்போ துணை அதிபர் வான்ஸ் இருக்காருன்னா அவருடைய சொந்த மெய்காப்பாளர்கள், அவருடைய பாதுகாப்பு ஏற்பாட்டு அதிகாரிகள் அவரை சுற்றி ஒரு வளையத்தில் இருப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம்தான் அந்த நாட்டினுடைய, எந்த நாட்டுக்கு அவர் போகிறாரோ அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிலிருந்து அடுத்து வரும். அந்த அளவுக்கு இவ்வளவு கவனமாக இருந்து கூட இப்படி ஒன்று நேற்று நடந்திருக்குன்றது ஆச்சரியமாக இருக்குது. விசாரணை தன்மை இதெல்லாம் நம்ம மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவுடைய அந்த தன்மை மாறுபட்டிருக்கும், ஒரு வேகம் இருக்கும் அப்படின்லாம் தெரியுது. எவ்வளோ நாளில் சார் இந்த விசாரணை போக்கெல்லாம் இருக்கும்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம்? இது வேகமாக நடந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நல்ல வேளைக்கு பெரிய அளவில் யாரும் உயிரிழக்கலை, பெரிய அளவில் யாரும் அடிபடவும் இல்லை, காயமுறவும் இல்லை. இது வேகமாக அவங்க செஞ்சுருவாங்கன்னு தோணுது. அதாவது ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, லீகல் ப்ராசஸ், வேகமாக அந்த செயல்முறை நடந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில மாதங்கள் அல்லது பல மாதங்களில், இல்லை ஓராண்டு 2 ஆண்டில் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். நன்றி.